வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா அந்த ஜூன் 16ஆம் நாள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை உங்கள நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல. இது 1984ல தான் வெளியாச்சு. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். புஷ்பா தங்கதுரை அப்படின்ற ஒரு ரைட்டரோட கதையை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. ஜூன் 27 நடக்கிறத தான் நமக்கு காட்டுறாங்க. ஒரு பூசாரி இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தங்களுக்கு பிரசாதம்லாம் தரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு வராரு. வீடு ரொம்ப நாள் சுத்தம் செய்யாத மாதிரி இருக்கு. என்ன வீட்டுல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சவரு பக்கத்துல இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க தோட்டக்காரன் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீட்டுல இருக்கவங்க எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரிட்டையர் ஆன ஜட்ஜி தான் ஃபேமிலியோட அந்த வீட்டுல இருந்திருப்பாரு. அவரை 10 நாளா நான் பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்றான். இப்ப பூசாரிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 10 நாளா எங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. போற வழியில தான் ஸ்டேஷன் இருக்கும். இப்ப ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பிரசாதம் தரதுக்காக தான் ஜட்ஜி வீட்டுக்கு போனேன். ஆனா ஃபேமிலியே காணாம போயிருக்காங்க. என்ன எதுன்னு தெரியல. உங்ககிட்ட சொல்லான்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் போய் விசாரி அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிளை அனுப்பி வச்சிடுறாரு. அந்த கான்ஸ்டபிளும் பக்கத்துல வந்து விசாரிக்கிறாரு. நான் 10 நாளுக்கு மேல பார்க்கல, எங்க போனாங்கன்னா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். சார் பக்கத்துல இருக்க அந்த தோட்டக்காரன் எதுவுமே தெரியலன்னு சொல்றான். நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டாரு. சரி மத்தவங்க கிட்ட விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஜட்ஜுக்கு வேண்டியவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாக்குறாரு. யாருக்குமே ஜட்ஜி எங்க போனாரு அப்படின்றது தெரியல. அப்ப எங்க போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி இவருக்கும் லைட்டா டவுட் வருது. ஜட்ஜி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. அந்த வீட்டுல ஒரு அண்ணன் தம்பி தான் இருப்பாங்க. ஜட்ஜ 10 நாளா யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. நாங்க நடுவுல ஜட்ஜி வீட்டுக்கு எல்லாம் போவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்களும் 10 நாளுக்கு மேல பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எந்த நாள்ல இருந்து பார்க்கலன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. ஜூன் 16ல இருந்து தான் நாங்க பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஏன்னா அன்னைக்கு தான் நாங்க ஊர்ல இருந்து ட்ரெயின்ல வந்தோம். எப்பவுமே ஜட்ஜ் ஐயா தோட்டத்துக்கு வந்து தண்ணி எல்லாம் பாய்ச்சுவாரு. ஆனா அந்த நாள்ல இருந்து நாங்க பார்க்கவே இல்ல. நாங்க பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் அந்த வீட்டை போய் சுத்தி முத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. மெயின் டோரை ஓபன் பண்ணி உள்ள போக முடியல. வெளியே மட்டும் சுத்தி முத்தி பாக்குறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் தோட்டக்காரங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இந்த வீட்டுல யாரெல்லாம் வேலை பார்த்தாங்கன்னு கேக்குறாரு. மகேஷ்னு ஒருத்தன் வேலை பார்த்தான். கார் ஓட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் அவன் தான் பாத்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த மகேஷ் எங்கன்னு கேக்குறாரு. இந்த குடும்பம் காணாம போனதுல இருந்து அந்த மகேஷும் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த மகேஷ் எங்க தங்கி இருந்தான் அப்படின்றத இந்த நபர் சொல்லிடுறாரு. அந்த இடத்துல விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. பார்த்தா மகேஷ் இருக்கான் பாத்தீங்களா, சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லாம கொல்லாம காலி பண்ணிருக்கான். வீட்லயே நிறைய பொருள்லாம் விட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. எங்க போனான்னு தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லாம கொல்லாம தான் கிளம்பி போயிட்டான். வாடகை பாக்கி கூட நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி வந்தா நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் நியூஸ் பேப்பர்ல ஜட்ஜு குடும்பத்தோட காணாம போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்துருது. இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபும் நியூஸ் பேப்பர்ல இந்த விஷயத்த படிக்கிறாங்க. எப்படி குடும்பத்தோட காணாம போயிருப்பாரு, எங்க போயிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச அவரை யாரோ கொண்டிருக்காங்க. சொல்ல முடியாது, ஃபேமிலியை கூட மொத்தமா கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அது யாருன்றது தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் உள்ள போய் செக் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, மொத்த டீமையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப உள்ள வந்து ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் துணி போட்டு மூணு மாதிரி ஏதோ இருக்கு. பாடியா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா பக்கத்துல வந்து ஓபன் பண்றாங்க. பார்த்தா அது வீணியா தான் இருக்கும். வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பிரோஜனமா எதுவுமே இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுல சர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது மத்தவங்களுக்கு தெரிய வந்துரும். அதனால ஊர் மக்கள் எல்லாம் இந்த இடத்துல மொத்தமா கூடிடுறாங்க. அதுல ஒரு நபர் நான் ஜட்ஜோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டர் அவரை மட்டும் உள்ள விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த பெரியவரும் உள்ள வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜட்ஜ் ஆள் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அவர் ரொம்ப நல்ல டைப்பு. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அவருக்கு கோபம் வரும். எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இங்க மகேஷ்னு ஒருத்தன் வேலை பார்த்திருக்கான். அவன் எங்க போனான்னு கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்ப வேலைக்காரி கிட்ட விசாரிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எது வேலைக்காரி இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமா கேட்கிறாரு. ஆமா, சமயக்காரியா ஒருத்தி இருந்தா அப்படின்ற மாதிரி இவர் தகவலை தராரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் சமயக்காரி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஜட்ஜ் ஐயாவை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவர் ரொம்ப கண்டிப்பானவரு, பசங்க கிட்ட கூட ரொம்ப கண்டிப்பா நந்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க இருப்பாங்க. மூத்த பொண்ணு பேரு லீனா, நடு பொண்ணு பேரு மீனா, மூணாவது பொண்ணு பேரு ரீனா. விடிய காலையிலேயே அவங்க 3 பேரையும் படிக்க வச்சிட்டு இருக்காரு. அவங்க தூங்கி எல்லாம் வளைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா படிங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்டிக்கிறாரு. அவங்களுமே ஒழுங்கா படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிடுறதுக்காக வேகமா ஓடி வராங்க. அப்ப லீனா இருக்காங்கல்ல, தெரியாத்தனமா தட்டை கீழே போட்டுறாங்க. இப்படிதான் வேகமா ஓடி வருவியா, பொறுமையா வந்தா என்ன அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு.
எதுக்கு எடுத்தாலும் இவர் சத்தம் போடுவாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பவும் வேலை விஷயமா எங்கேயோ வெளியே போயிருக்காரு. இப்ப 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ரேடியோல பாட்டை போட்டுட்டு ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அம்மாவும் வேலைக்காரியும் கவனிக்கிறாங்க. உன் அப்பா வந்தாருன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்டுக்காம இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. தெரியாதனமா அப்பா வாங்கின அவார்டை தள்ளி விட்டுருவாங்க. அது கீழே விழுந்து உடஞ்சே போயிருது. இதுக்காக தான் ஆடாதீங்கன்னு சொன்னேன். இப்ப அப்பா வந்தா என்ன செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. வீட்டுக்கு அப்பா வந்துடுறாரு. லீனாவால் தான் அது கீழே விழுந்து உடஞ்சிருக்கு அப்படின்றது அப்பாக்கு தெரிய வருது. டென்ஷனான அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு 1000 வாட்டி எழுதுன்னு சொல்லிட்டு இவங்களும் தனியா உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. 2 தங்கச்சிங்களும் இவங்களுக்காக கொஞ்சம் எழுதியிருப்பாங்க. இதுல கொஞ்சம் இருக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அப்பாவுக்கு தெரியாம தந்துடுறாங்க. இவங்களும் அப்பா கிட்ட மொத்தத்தையும் எழுதி காமிச்சிடுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் வீண கிளாஸுக்காக ஒரு நபர்கிட்ட போவாங்க. அந்த நபரை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் அம்மாக்கு தெரிய வந்துருது. இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது. அவன் வேற மதம், நீ வேற மதம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பொண்ணு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீண கிளாஸ் எடுக்கிற நபரோட பேரு ராஜு அப்படின்றது. ராஜுவும் லீனாவை பைக்ல கூட்டு போறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய இடத்த சுத்தி எல்லாம் பாக்குறாங்க. இத ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வரும்போது அப்பா கோவமா நின்னுட்டு இருக்காரு. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க போல, அதனால அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் அந்த ராஜு கூட நீ பழகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க எதுவுமே பேசாம அழுதுகிட்டே ரூம்குள்ள போயிடுறாங்க. ஆனா மேற்கொண்டும் அப்பாவுக்கு தெரியாம அந்த ராஜு கூட இவங்க க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பொண்ணு வீட்டுல தான் இருக்கிறதா அப்பா நினைக்கிறாரு. இப்ப தெரிஞ்ச நபருக்கு பொண்ணுங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. லீனா மட்டும் வராம இருக்காங்க. நீ போய் கூட்டுவான்னு ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. பொண்ணு காணாம போயிருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அப்பதான் கரெக்டா லீனாவும் வராங்க. சீக்கிரமா வான்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவரும் அந்த தெரிஞ்ச நபர்கிட்ட இவங்க தான் 3 பொண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்துறாரு. லீனா மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்தாங்கல்ல, எதுக்காக லேட்டா வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு வாந்தி வருது. இவங்களும் வாந்தி எடுக்கிறாங்க. ராஜுவால இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்க வாந்தி எடுத்ததா அம்மாவும் கவனிச்சிருப்பாங்க. அம்மாவுக்கும் தெரிஞ்சிருது. இதுக்காக தான் வேணாம் வேணாம்னு சொன்னேன். இப்போ உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் ராஜுவை பார்த்து இந்த விஷயத்த பேச போறேமா, நானும் ராஜுவும் எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் ராஜுவை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராஜுவை பொறுத்த வரைக்கும் சரியான பிளே பாயா இருப்பாரு. நிறைய பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பழகிட்டு இருப்பாரு. எது கல்யாணமா, அதெல்லாம் என் லிஸ்ட்லயே கிடையாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் என்ன பாக்குறதுக்காக வரலாம் செய்யாத. இங்க இருந்து போன்ற மாதிரி இவங்களை பேசி அனுப்பி விடுறாரு. தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட காலேஜ் ப்ரொஃபஸரா ஒரு நபர் இருப்பாரு. அவர் இவங்கள பொண்ணு கேட்டு வந்திருப்பாரு. ஜட்ஜுக்கும் அந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. பொண்ணு இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிறது அவருக்கு தெரியாது. அது தெரியாம தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா போக போக அந்த ப்ரொஃபஸருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவரும் ப்ரொஃபஸரோட டீடைல் எல்லாம் வாங்கிக்கிறாரு. ப்ரொஃபஸரோட நம்பர் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பர் மூலியமா ப்ரொஃபஸர் கிட்ட பேசிடுறாரு. நான் உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. இங்கதான் வீடு இருக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை நேரடியா அந்த ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. ஜட்ஜு குடும்பத்தோட காணாம போயிருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் உங்களோட முன்னாள் ஒய்ஃபு எப்படி தெரியாம இருந்திருப்பீங்கன்னு கேட்கிறாரு. லீனான்னு ஒருத்தி என்னோட வாழ்க்கையில இருந்தான்றத மறக்கணும்னு நினைக்கிறவன் நானு, அதனால தான் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்கல்ல, அதனால இவருக்கு டவுட் வந்திருக்கும். அதனால தான் சண்டை போட்டு அனுப்பி விட்டுருப்பாரு. இவர் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, இவரை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்க படிச்சவரு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் சைடு மட்டும் நீங்க விசாரிக்கிறீங்க, அந்த சைடு விசாரிங்க, உண்மை புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஜட்ஜுக்கு அவங்க யாரால பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அப்படின்றதுலாம் தெரிய வந்திருக்கும். என் மேல தப்பில்லைன்றதை ஜட்ஜு புரிஞ்சுக்கிட்டாரு. பொண்ணுங்களை கண்ட்ரோல்குள்ள வைக்கணும்னு நினைச்சாரு. அதனால தான் மீதி இருக்க 2 பொண்ணுங்களை ஒரு ஆசிரமத்துல எல்லாம் சேர்த்து விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அந்த 2வது பொண்ணு மீனாவை பத்தி தெரியுமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லீனா இவரோட ஒய்ஃபா இருக்கும் போது லீனா வெளியே போயிருப்பாங்க. மீனா மட்டும் தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அந்த மீனா இருக்காங்கல்ல, இவர்கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நான் மட்டும் கொஞ்சம் சபலப்பட்டிருந்தேன்னா அன்னைக்கு தப்பு நடந்திருக்கும். நான் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. மீனா தப்பான பொண்ணுன்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. என்கிட்ட நடந்துகிட்ட விஷயத்த மட்டும் தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அந்த குடும்பம் காணாம போனதை நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரியே தெரியலையேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நான் எதுக்கு கவலை பண்ணோம், என் லைஃப் ஸ்பாயில் ஆனதுக்கே அந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீங்க ஏன் இந்த கொலையை பண்ணிருக்க கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இதுதான் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்காக தேவையில்லாம அவங்கள கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வேற யாருக்குமே மோட்டிவ் இல்லையேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு ப்ரொஃபசர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த மீனாவையும் ரீனாவையும் ஆசிரமத்துல சேர்த்ததா சொன்னல, அங்க அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி அந்த ராஜு ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க கூடாது, ராஜுவை பத்தி பின்னாடிதான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருக்குமே ராஜு மேல டவுட் இருக்கு. இப்ப ராஜுவை விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு.
லீனாவை தெரியுமான்னு கேக்குறாரு. எந்த லீனா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேக்குறாரு. அந்த அளவுக்கு லீனாவை டோட்டலா மறந்து போயிருப்பாரு. இன்ஸ்பெக்டரும் எந்த லீனான்றத புரிய வச்சிருக்காரு. அவங்க ஃபேமிலியோட காணாம போயிருக்காங்க, இல்ல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண போறேன், நானும் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த வீட்டுல மகேஷ்னு ஒரு வேலைக்காரர் இருந்திருக்கான், அதை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. நான் லீனாவை பிக்கப் பண்றதுக்காக வரும்போது சில வாட்டி பார்த்திருக்கேன், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஆசிரமத்துல போய் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஆசிரமத்துக்கு வந்து குரு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த குரு தான் மீனாவை இங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. ஏன் அப்படி அனுப்பி விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாரு. குரு என்ன சொல்றாருன்னா, இது புனிதமான இடம், ஆனா அந்த பொண்ணு சில தப்பான காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு தெரிய வந்தது, சில பசங்க கூட எல்லாம் ஒன்னா இருந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதனால தான் அனுப்பி விட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. இவர் சொல்றது உண்மையா இல்லாம இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இன்ஸ்பெக்டருக்கு இவர் மேலயும் டவுட்டா இருக்கு. இவனுங்க ஆசிரமம் நடத்தி தப்பான காரியம் எல்லாம் பண்ணுவாங்க, அதனால இவனுங்க மேலயும் ஒரு கண்ணை வைக்கணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. நித்யானந்தாக்கு அப்புறம் தான் ஆசிரமனாலே டவுட் போடுவாங்கன்னு நினைச்சா அதுக்கு முன்னாடில இருந்தே டவுட் எல்லாம் இருக்கு போல. இந்த கேஸை பத்தியே இன்ஸ்பெக்டர் பயங்கரமா யோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பெருசா எதுவுமே தோண மாட்டேங்குது. அப்பதான் பக்கத்துல இருக்க ஒருத்தர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. என் வீட்டுல வேலை பாக்குற ஒருத்தர் என்னோட பொண்ணை லவ் பண்ணி கூட்டு போயிட்டான், நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்றாரு. லவ் பண்ணது கூட தெரியாம இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசரும் கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி உட்காந்துருக்க இன்ஸ்பெக்டரும் கவனிக்கிறாரு. அந்த வேலைக்காரன் ஏன் இதுல சம்பந்தப்பட்டிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்பி ஓனரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவனோட பொருள்லாம் இங்க தானே இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் எங்கன்னு கேக்குறாரு. ரொம்ப இடைஞ்சலா இருக்குன்னு நேத்து தான் குப்பையில போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே குப்பையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரா வெளியே வந்து குப்பையை பாக்குறாரு. ஆனா அந்த குப்பையை ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ற நபரை பாக்குறதுக்காக இவர் வேக வேகமா வந்துடுறாரு. நேத்து எடுத்த குப்பையை எங்க போட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவரும் கூட்டு வந்து எங்க போட்டேன் அப்படின்றத காமிச்சிடுறாரு. அந்த இடத்துல கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் தேடிட்டு இருக்காரு. ரெட் கலர்ல ஒரு டைரி கிடைக்குது. இது அவனோட டைரின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் உட்காந்து அந்த டைரி எல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. அந்த வீட்டுல மொத்தமா 3 பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 3 பொண்ணுங்க கூடயும் இவன் ஒன்னா இருந்த மாதிரிலாம் டைரியில ரசிச்சு ரசிச்சு எழுதி வச்சிருக்கான். அதே சமயம் இவனோட ஃப்ரெண்டா ஒரு மெக்கானிக்க பத்தியும் எழுதி வச்சிருக்கான். அந்த மெக்கானிக்க கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப அந்த மெக்கானிக்க ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. மகேஷ் உன்னோட ஃப்ரெண்டு தானேன்னு கேக்குறாரு. ஆமா சார், வாங்கின காசை கூட தராம கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் சொல்றாரு. அவன் எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு அடிக்கடி சொல்லுவான், அங்க போயிருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் பெங்களூருக்கு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் ஒரு அசிஸ்டன்ட் கூட பெங்களூருக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல இந்த நபரை ஒரு இடத்துல வச்சு பாத்துறாரு. மகேஷ தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணும், ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மகேஷ் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு விலைமாது இருக்கிற இடத்துக்கு தான் வந்துடுறான். அந்த இடத்துல இவரும் வேற கெட்டப்ல வந்துடுறாரு. அவன் இங்கதான் இருக்கான்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. எல்லாம் முடிச்சுட்டு அந்த மகேஷ் வெளியே வரும்போது இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவனை லாக் பண்ணிடுறாரு. இப்ப இவரோட ஸ்டேட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக கொலை பண்ணேன்னு கேக்குறாரு. எது கொலையா, நான்லாம் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த ஃபேமிலி எங்கடா போனாங்க, நீ எதுக்காகடா ஊரை விட்டு ஓடுனன்னு கேக்குறாரு. அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கும் தெரியாது சார், நான் வேற இடத்துல வேலைக்கு சேர்ந்து பொழப்ப பார்க்கணும்னு நினைச்சேன். இங்க ஏகப்பட்ட கடன்லாம் வச்சிருந்தேன், அதை தர வேணான்றதுக்காக தான் சொல்லாம கொள்ளாம பெங்களூருக்கு ஓடி போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அந்த 3 பொண்ணுங்க கூடயும் ஒன்னா இருந்ததா நீ டைரியில எழுதி வச்சிருக்க, இதுக்கு என்ன சொல்ல போறேன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, என்னோட ஆசைக்காக டைரியில அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன், வேற எதுவுமே இல்ல, என்னை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறான். இவனை விடக்கூடாது, பின்னாடி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவனை லாக் பண்ணி வைங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. அப்பெல்லாம் ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு தான் போக முடியும் போல, அது மூலியமா நம்ம டீடைலை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க ஆபீசர் கிட்ட இந்த நாள்லாம் யார் புக் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டாங்க. ரெக்கார்ட் இருக்கும், எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இவங்களும் அந்த ரெக்கார்ட் மூலியமா செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த ஜட்ஜோட பேர்ல எந்த டிக்கெட்டும் எடுத்த மாதிரியே தெரியல. வேற ஒரு நபரோட பேர்ல எடுத்த டிக்கெட் ஜட்ஜோட கையெழுத்து மாதிரியே இவருக்கு தெரியுது. ஜட்ஜோட கையெழுத்துக்காக ஒரு பேப்பரை எடுத்து வச்சோம்ல, கம்பேர் பண்றதுக்காக தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த அசிஸ்டன்ட்டோ தராரு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஜட்ஜோட கையெழுத்து அப்படின்றது தெரிஞ்சிருது. எதுக்காக பேரை மாத்தி எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் மட்டும் தான் ஊருக்கு போயிருக்காருன்ற மாதிரி எழுதி இருக்கு. ஜட்ஜ் ஹைதராபாத்துக்கு போயிருக்காருன்றது தெரிய வந்துரும். இந்த நபரை கண்டுபிடிங்கன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்களும் ஒரு ஹோட்டல்ல இருக்கிறதா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எந்த ரூம் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுக்கிறாரு. இப்ப அந்த ரூமுக்கு வந்து ஜட்ஜியும் பாத்துறாரு. ஜட்ஜுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க எல்லாம் யாரு என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஊர்ல யார்கிட்டயுமே சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்திருக்கீங்க, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, உங்க ஃபேமிலி எங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் சண்டை, அதனால அவங்களை விட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க வந்துட்டீங்க, உங்க ஃபேமிலியும் அங்க இல்லையே, ஃபேமிலி எங்க போனாங்கன்னு கேக்குறாரு. அவங்க எல்லாருமே சேர்ந்து கேரளாக்கு தான் போயிருக்காங்க போல, கேரளால இருக்கோன்ற மாதிரி லெட்டர் போட்டாங்க, இவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் சொல்றதை இன்ஸ்பெக்டரால நம்ப முடியல. இந்த ரூமை செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆட்களும் ரூம் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பிரோஜனமா உங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, நீங்க என் கூட அந்த ஊருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இந்த ஜட்ஜும் இந்த ஊருக்கு வந்துடுறாரு. ஒரு பகுதியில இருந்து லெட்டர் போட்டதா இவர் லெட்டர்லாம் காமிச்சிருப்பாரு. அந்த பகுதியில எங்களோட ஆட்கள் செக் பண்ணி பார்த்துட்டாங்க, உங்க ஃபேமிலி அங்க இருக்கிற மாதிரியே தெரியல, உங்க ஃபேமிலி எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், என் ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜும் சொல்லிட்டு இருக்காரு. ஃபேமிலி கூட சண்டைன்னு சொன்னீங்கல்ல, அந்த சண்டை என்னன்னு கேட்டா பர்சனல், சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சீனியர் இதுக்கு மேல நம்மளால அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நம்ம வேற ஏதாவது தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொன்னு வாட்டி பெங்களூருக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் சார், அந்த இடத்துல ஒரு விசாரணை பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டாரு. இப்ப பெங்களூருக்கு வந்துடுறாரு. மகேஷ் ஒரு விலை மது கூட ஒன்னா இருந்தாரு பாத்தீங்களா, அவங்கள பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப அவங்க கிட்ட நிறைய காசை தந்துடுறாரு. அவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவர் முன்னாடி டான்ஸ்லாம் ஆடி காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவரை கூட்டு வந்துடுறாங்க. இவரும் பேச்சுவாக்குல மகேஷை பத்தி விசாரிக்கிறாரு. அந்த மகேஷ் என்கிட்ட நிறைய காசு வாங்கினா ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மகேஷ் என்கிட்டயும் காசு வாங்கி ஏமாத்தினா, என்ன மிரட்டுற மாதிரிலாம் பேசினான்னு சொல்றாங்க. என்ன மிரட்டினா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல நிறைய கொலை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், நீ ரொம்ப மிரட்டணும்னு வச்சுக்கோ உன்னையும் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவரு ஷாக் ஆயிடுறாரு. இவங்களும் ஒன்னா இருக்கிறதுக்காக கட்டி பிடிக்க வராங்க. எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. நான் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல நிறைய கொலைலாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த லேடி கிட்ட சொல்லியிருப்பான். சோ அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஜட்ஜ் இருக்காருல்ல, அவங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ண தெரியாது, இவன் தான் புக் பண்ணி அனுப்பி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. சோ இந்த நபர் மேலதான் இவங்களுக்கு டவுட் அதிகமாகுது. வீட்டை திரும்பி செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பாடி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த வாட்டியே உங்களுக்கு பாடியே கிடைக்க மாட்டேங்குது. என்னடா பாடியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் உட்காந்துடுறாரு. ஆளுங்களும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் கிளம்பலாம்னு சொல்லி இவங்க எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு போட்டோவை பாக்குறாரு. புக் ஷெல்ஃப்லாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த ஜட்ஜி போஸ்ட் கொடுத்திருக்காரு. அதை பார்க்கும்போது இவருக்கு ஏதோ தோணுது. போட்டோ எடுத்த இடத்துக்கு வந்துடுறாரு. போட்டோல பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப அகலமா தெரியுது, ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அகலம் கம்மியா இருக்கு. இது என்னடா அகலம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எனக்கு ஒண்ணு தோணுது, எல்லாருமே வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. போயிட்டு இருக்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்தை இடிங்கன்னு சொல்றாரு. ஆட்களும் வேகமா இடிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல பாடி எல்லாம் கிடைக்குது. இத பாக்குற எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப திரும்பி ஜட்ஜி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உங்க ஃபேமிலி எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனை வாட்டி சொல்றது, அவங்க கேரளாக்கு போயிருப்பாங்க, எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அவங்க கேரளாக்கெல்லாம் போல, கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இதுதான் அவங்களோட பாடி அப்படின்ற மாதிரி மண்டோட எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதை பாக்குற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுகுறாரு. இதனால இவரு தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவங்களும் நினைக்கிறாங்க. இந்த மகேஷ் தான் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி மகேஷை போட்டு அடிக்கிறாங்க. நீ தான் ஏதோ தப்பு பண்ணிருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவன் என்ன சொல்றான்னா, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் சார், ஆனா சத்தியமா இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த இடத்துல தான் இவன் என்ன தப்பெல்லாம் பண்ணா அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மூத்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்கல்ல, அதனால இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ஆசிரமத்துல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருப்பாரு. அந்த பொண்ணுங்களை கூட்டு வர வேலை இவரோடதா தான் இருக்கும். இவரை கூப்பிடுறதுக்காக அந்த இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடுவாரு. ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம உள்ள போய் பாப்போமே அப்படின்ற மாதிரி அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு பாக்குறதுக்காக போவாரு. பார்த்தா அந்த மீனா இருக்காங்கல்ல, வேற ஒரு பையன் கூட க்ளோஸா இருக்காங்க. இத பாக்குற இவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பி கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா வராங்க. இவர் காரை எடுக்காம இருக்காரு. ஏன் எடுக்க மாட்டீங்க, எடுங்கன்னு சொல்றாங்க. நீ அந்த ஆசிரமத்துல என்னெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும், உன் அப்பா கிட்ட சொல்லுவா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. அப்படி மிரட்டியே இந்த பொண்ணு கூட ஒன்னா இந்த இடத்துல இருந்துடுறாரு. அந்த ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப தப்பு பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த தங்கச்சியும் இவன் கவனிச்சிட்டு இருக்கான். தங்கச்சியும் அந்த ஆசிரமத்துல தானே இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் வந்திருப்பாங்க. தங்கச்சிக்கு கிளாஸ் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருது போல. இப்ப லீனாவும் கார்ல ஏறதுக்காக வராங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கார்ல வச்சு இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டாரு. இந்த தங்கச்சியும் பயந்து வேகமா ஓட பாக்குறாங்க. ஆனா இவர் துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல புடிச்சிடுறாரு. இந்த தங்கச்சி கிட்டயும் தப்பா நடந்துக்கிறாரு. இவர் டைரியில நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாரு பாத்தீங்களா, அது எல்லாமே உண்மையா தான் இருக்கும். அதே மாதிரி அக்காவும் சோகத்துல தானே இருக்காங்க. அந்த அக்கா கிட்ட பால்லாம் தரதுக்காக இவர் வந்திருப்பாரு. பால் எதையோ கலந்துடுறாரு போல. அவங்களும் கொஞ்சம் போதையான ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இப்ப அந்த அக்கா கிட்டயும் இவர் ஒன்னா இருந்துருவாரு. இப்ப ஜட்ஜு ஒய்ஃப் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களே கொஞ்சம் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இந்த மூணு பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்திருக்கான் பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லி மிரட்டி இவங்க கூடயும் ஒன்னா இருந்துடுறான். அப்பன்னு பார்த்து ஜட்ஜு கதவை திறந்து இந்த ரூம்குள்ள நுழையிறாரு. இதை பாக்குற இவன் ஷாக் ஆயிடுறான். இந்த இடத்துல ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு வேகமா இங்க இருந்து ஓடிடுறான். ஜட்ஜும் ஒய்ஃப் மேலதான் கோவப்படுறாரு. இவங்களை கோவப்பட்டு அடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஒய்ஃபும் தடுத்து ஜட்ஜு மேல கோவப்படுறாங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணும் போதே அவ்வளவு கண்டிச்சிங்க, அதனாலதான் அவங்க பெரிய தப்பு பண்ணும் போது உங்ககிட்ட சொல்ல பயந்தாங்க, அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்தது, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கோவப்பட்டு கட்டி வச்சு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப அப்செட் ஆன மாதிரி ஆள்ல உட்காந்து இருக்காரு. ஒய்ஃப் சொன்னதே திரும்ப திரும்ப இவருக்கு தோணுது. நம்ம தான் தேவையில்லாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டுமோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு.
சரி ஒய்ஃபு கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி திரும்பி அந்த ரூம்குள்ள நுழையிறாரு. இவர் அடிச்சுட்டு தானே போனாரு, இவர் அடிச்சதுல அவங்க இறந்து போயிருப்பாங்க. இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இந்த டைம்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்குன்ற மாதிரி இவரும் பாக்குறதுக்காக வெளியே வராரு. இந்த ஜட்ஜோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக தான் ஒரு கப்பல் வந்திருக்காங்க. அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த கப்பல் கிட்ட சமாளிக்கிறாரு. மூத்த பொண்ணு லீனா எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. அம்மா எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களால தானே எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. இவங்களை முறைச்சு பாக்குறாரு. இப்ப சடனா பக்கத்துல வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களோட கதையை முடிச்சிடுறாரு. அந்த ரெண்டு பசங்களும் ஆசிரமத்துல இருப்பாங்க. ஆசிரமத்துல என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சிருச்சுல, பசங்களை அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் சோகமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது ரெண்டு பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. அம்மா எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் படுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மூத்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக இருக்க தனி ரூம்குள்ள போயிடுறாங்க. அவங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது இவரும் சைலண்டா பின்னாடி வராரு. இப்ப அவங்களை நெரிச்சு அந்த இடத்துல சாவடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காரு. மீதி இருக்கிறது இந்த சின்ன பொண்ணு மட்டும்தான். இவ உண்மையிலேயே மைனர் பொண்ணா தான் இருப்பா. இப்ப கழுத்தை நெரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு சிரிச்சுட்டு தான் இருக்கா. அதை கூட அவளால புரிஞ்சுக்க முடியல. இதனால இவரை நெரிக்கிறத விட்டு அமைதியா இருக்காரு. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, எதர்ச்சியா அம்மாவை பாக்குறதுக்காக போயிருக்கா. அங்க ஷாக் ஆன மாதிரி கத்துறா. இவரும் வேக வேகமா அந்த ரூம்க்கு வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு ஷாக் ஆகி மயங்கி விழுந்திருக்கா. இப்ப மயங்கி விழுந்தவள சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவரும் கஷ்டப்பட்டு சாவடிச்சிடுறாரு. இவங்க 3 பேரையும் இந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் சவரை இடிச்சு டிஸ்போஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. இந்த ப்ராசஸ்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஓடி போன மகேஷ் இருக்கான் பாத்தீங்களா, பேசுறதுக்காக திரும்பி வீட்டுக்குள்ள வரான். இவர் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுறான். இந்த ஜட்ஜ் இருக்கார்ல, ஒன்னால் தான்டா இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி துரத்துறாரு. அவன் தப்பிச்சு ஓடி இருப்பான். ஜட்ஜ் தான் உண்மையில கொலைலாம் பண்ணிருப்பாரு. அந்த லேடி கிட்ட சும்மா கெத்து காட்டுறதுக்காக தான் மகேஷ் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். இதெல்லாம் சொல்லி முடிச்ச ஜட்ஜ் இருக்கார்ல, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆட்கள்லாம் ஏத்துக்கிறாங்க. இவரும் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாரு. அப்படி போனவர் திரும்பி வரமாட்டாரு. ரொம்ப நேரம் ஆயும் வரல. கதவை உடைக்கிறதுக்குலாம் இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இவர் கதவை திறந்துடுறாரு. நான் சூசைட் பண்ணிப்பேன்னு நினைச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நானும் சூசைட் பண்ணி இறந்து போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா நான் ஒரு ஜட்ஜா இருந்துட்டு இந்த முடிவை எடுக்கக்கூடாது. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கு சட்டம் தான் எனக்கு தண்டனையை தரணும். நானே தண்டனையை தந்து கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கையை நீட்டுறாரு. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.